ஓம் சாய்ராம். சாயின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். என் அன்பு குழந்தையே, நீ இறைவனிடம் உன் வேண்டுதல்களை வை. நிச்சயம் கூடிய விரைவில் உனக்கு நடந்தேறும். அதுவும் நீ இறைவனிடம் எவ்வாறு கேட்க வேண்டும் தெரியுமா? இறைவா, எனக்கு எது நல்லது என்று உனக்கு தெரியும். மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையில் நடந்து செல்லும் வலிமையை எனது கால்களுக்கு தாரும் என்று இறைவனை பார்த்து சொல்ல வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் இதுதான் நிரந்தரம் என்று யாராலும் சொல்ல முடியாது. உன்னுடைய பொறுமையும் இறைபக்தியும் தான் என்னுடைய மனதை கரைய வைத்திருக்கிறது. அடுத்தவர்களுக்காகவும் உன் மீது அன்பு கொண்டுள்ளவர்களுக்காகவும் நீ என்னிடம் அந்த இறைவனிடமும் தினமும் நீ செய்யும் பிரார்த்தனையை பார்த்து மகிழ்ந்தேன். என் அன்பு குழந்தையே, கவலை வேண்டாம். அந்த மகாபலம் பொருந்திய இறைவன் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் தீர்த்து வைப்பார். உன் எதிர்பார்ப்பையும் வேண்டுதலையும் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீங்கள் வாழ்க்கையை விரும்புகிறீர்களா? அப்படியானால் நேரத்தை வீணடிக்காதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நேரத்தை கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்மால் எப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று நினைத்து நல்ல செயல்களை செய்யாமல் இருந்து விடாதே என் அன்பு குழந்தையே. நீர் துளி துளியாக சேர்ந்தே குடம் நிரம்புகிறது என்பதை புரிந்து கொள். கோபப்படும் குணம் இருந்தால் அதிக அளவு சிறப்பாக வேலைகள் உன்னால் செய்ய இயலாது. அமைதியான மன்னிக்கக்கூடிய சமணக்கூடிய நிலை குலையாத மனமுடையவனே அதிக அளவு செயல்பட முடியும் என்பதை புரிந்து கொள். பிடித்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை விட செய்யும் காரியத்தை நமக்கு பிடித்ததாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையும் பிடிக்காதவர்கள் என்று மூஞ்சை திருப்பிக் கொள்ளாமல் அவர்களுக்கு பிடித்ததாக நடந்து கொண்டால் அவர்களுக்கும் உன்னை பிடிக்கும் என்பதை புரிந்து கொள். முயற்சி என்பது வளர்ந்து தேயும் சந்திரன் போல் அல்ல, அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பதுதான். துன்பத்தை பற்றி சிந்திக்காமல் அதை போக்குவதற்கான முயற்சியில் நீ ஈடுபட வேண்டும். மனதில் தெளிவு இருப்பவனிடம் துன்பம் நிலைத்திருப்பதில்லை. முயற்சி செய்து கொண்டே இரு. தயங்காமல், சோம்பேறித்தனம் இல்லாமல் முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயம் வெற்றி கிட்டும்.